ஹல்லேலூயா. நோட்டீஸில் கொடுத்த ஊழியக்காரர் வராதனால இன்றைக்கு நான் செய்தி கொடுக்க வேண்டியதாகிட்டு. அப்படிதானே? நோட்டீஸை பார்க்கல தானே? அவர் பாலத்தான் தெரியும் பாருங்க. ஊழியக்காரருக்கே தெரியலன்னு சொன்னா அப்ப எனக்காக யாரு ஜெபம் பண்ணிருப்பா? அதான் தொண்டை கட்டுது. அது இல்லையா? நோட்டீஸ் கொடுக்கறதே காரணம் இதுக்காக தான். உடனே ஜெபிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறது, கொடுக்கறது. நமக்கு வர வேண்டியவங்களாவது அந்த நோட்டீஸை பார்த்த உடனே சரி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக்கணும், வருகிற ஊழியக்காரரை ஆசீர்வதியும், ஜனங்களை கொண்டு வரணும், ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அதற்காக தான் செய்யறது. நோட்டீஸ் நமக்கு தெரியும். உங்களுக்கு 2வது வாரம் இந்த கூட்டம் நடக்குது எல்லாரும் தெரியும். வருகிற நீங்க எல்லாரும் ஒழுங்கா வருகிறவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த நோட்டீஸ் அனுப்புறோம்னா அந்த நோட்டீஸில் நீங்க வாசித்து பார்த்து அதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் இல்லையா? மேல என்ன வசனம் போட்டிருக்கேன்? யார் சொன்னா? பார்த்தீங்களா? பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்லி ஒரு வசனத்தை போட்டிருக்குது. அப்ப நீங்க பயப்படாம இருக்கலாம். விசுவாசம் வியாதியை குறித்தோ கடன் பாடங்களை விற்றோ நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, பயப்படக்கூடாது போட்டிருக்கிறேன். சரி, அதை குறித்து இன்னைக்கு செய்தி கொடுக்கல, வேறொரு செய்தி. எல்லாரும் என்ன செய்வோம்னா ஊழியக்காரங்க வந்தவொடனே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணதான் நல்லது. அப்படிதானே? அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரு சொன்னா அது ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அப்படிதானே? ஆமா. இது முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சம்பத்தை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு முன்னால் போய் கோதலானவே சபை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை பெருக சொன்னா என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இல்லையா? அப்படியே ஆசீர்வாதமான பிரசங்கம் பண்றதுதான் பிரசங்கியார். அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போறாரு பாருங்க. அதில் வாசிங்க யோவான் 16:33 என்ன வாக்குத்தத்தை நீ பாருங்க. யோவான் 16:33 ஐயா வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சதான நல்ல ஆசீர்வாத வசனம் தானே? என்ன உலகத்தை ஜெயித்து அதுக்கு என்ன செய்யுமா? திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. எனக்கு இந்த மாதிரி செய்தி தான் எனக்கு வருது. ஏன்னா நான் உபத்திரப்பட்டதுனால இந்த உபத்திரத்தை பற்றியே பேசத்தான் வருது. என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை பற்றி பேச முடியல. உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நீ என்ன நினைப்பீங்க? ஏற்கனவே இருக்கிற உபத்திரம் போதாது ஐயா, இப்பவும் உபத்திரம் உண்டுன்னே நீங்க சொல்றீங்க அப்படின்னு என் மேல கோபம் வரும். பிரசங்கியார கூட்டு வந்துருக்காரு பாருங்க, உபத்திரம் உண்டு சொல்றாரு. நான் எவ்வளவு உபத்திரத்தில் இருக்கிறேன், அது போதாதா, என்ன உபத்திரமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடும் இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அவர் ஜெயித்தேன்னு சொல்லும் போது அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? உபத்திரத்தை ஜெயிக்கணும் இல்லையா? இந்த உலகத்தை நாம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டு சொல்றாரு, உபத்திரம் உண்டு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். நிறைய சொல்லிருக்கிறார் இயேசு சிஷ்யர்களையும் பார்த்து, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளணும். நம்ம எந்த வகையிலுமே என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரம், பிரச்சனைகள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, திடப்படணும் சொல்லுகிறார் இல்லையா? உபத்திரம் உங்களுக்கு உண்டு, உபத்திரம் உங்களுக்கு உண்டு. இந்த உபத்திரம் யாரால வருது பாருங்க. உபத்திரம் வேதத்துல வர உபத்திரங்களை பாருங்க. முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வார்த்தைகள் சொன்னா வாசிங்க. ஒருத்தர் தேவனாகிய கர்த்தர்
புசிக்கலாம், ஆனாலும் நடுவில் இருக்கிற என்ன சொன்னாரு ஆண்டவர்? புசிக்க கூடாது என்று சொன்னார் இல்லையா? சிறியான விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விஷயமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை என்ன செய்தா? புசித்தா. ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. பிசாசு சொல்றான், நீங்க புசிக்கலாம், நீங்க புசித்தா சாகவே சாக இல்லை. என்ன அருமையா சொல்றேன் பார்த்தீங்களா? ஆனா நீங்க எப்படி இருப்பீங்களா? தேவர்களை போல இருப்பீங்க. அப்பா, தேவர்களை போல இருப்பீங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப குளிர்ந்துட்டு, தலையில நல்லா குளிர்ந்துட்டு, நீங்க தேவர்களை போல ஆவீர்கள், புசிக்கலாமா அப்படின்னா, அப்ப ஆண்டவர் போய் சொன்னாரு. இப்ப யாரு உண்மையை சொல்றா? பிசாசு. உண்மை தானே? அவன் உண்மை தானே சொல்றா, போய் சொல்லல. நீங்க தேவர்களை போல ஆவீங்க, ஒரு கண்களில் செய்யும் திறக்கப்படும், இங்கே உள்ள நன்மை தீமைகள் எல்லாம் அறிந்து கொள்வீர்கள் அப்படி சொல்றான். உண்மை தானே சொல்றான். அதுதான் நடந்தது. அவன் என்ன செய்தா? அந்த ஆகாரம் தெரிஞ்ச அந்த கனியை புசித்தா, அவருடைய கண்கள் என்ன செய்து திறக்கப்பட்டது இல்லையா? அவன் தான் மட்டும் இல்ல, யாருக்கும் கொடுத்தா? யாருக்கும் கொடுத்தா? புருஷனுக்கும் கொடுத்தா இல்லையா? ஆனா ஒரு மாதிரி ஒரு வஞ்சம் இல்லாத பொண்ணு புருஷனுக்கு செய்தா கொடுத்து, நான் தான் பாவத்தில் உள்ள போறேன், நீ வாங்கி மாறுவையான்னு சொல்லி இழுத்துக்கிட்டான். அதான் புத்தி உள்ள சரி, குணசாலியான சரி. அவதான் உண்மையிலே. நான் மட்டும் தோட்டத்துக்கு வெளியே போனா நீர் உள்ள உட்காந்து நிச்சயம் போடுது, நீர் வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தோட்டத்தை விட்டு, அருமையான ஒரு தோட்டத்தை விட்டுட்டு வெளியேறாங்க. ஒவ்வொருத்தரும் பிசாசினால வந்து விட்டது. ஹல்லேலூயா. நல்லா இருந்தவங்க சாயங்கால நேரங்கள்ல அந்த குளுமையான நேரத்தில் ஏசப்பாவோட பேசிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலைமை பார்த்தீங்களா? நீ என்ன செய்ய போறாங்க? சாபத்தே போட்டார். நெத்தி வேர்வை நிலத்தில் பாடுபட்டு என்ன செய்ய சாப்பிடு அப்படின்னு சொல்லி வெளியேறிவிட்டார். ஒவ்வொருத்தரும் பிசாசினால வந்து விட்டது. அப்படின்னா அவருக்கு பிசாசினால வந்து விட்டது. அப்புறம் வேற யாரும் வந்தது? தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கு ஒவ்வொருத்தர் வந்துச்சு. 2 நாளாகவும் 21 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். சாத்தான் யார்கிட்ட புகுந்துட்டான்? தாவீதுக்குள்ள வந்துட்டான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களையும் தாவீது ஜனங்களையும் அவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் பிள்ளைகளாக அவன் நேசிக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா இவன் என்ன செய்யறான்? தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, நாம அதிகமா இருக்கிறோமா அல்ல அவங்க தான் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு, அந்த பிசாசு அவள் நுழைஞ்சு சொல்லிட்டான். மனசுல சொல்லியிருப்பான், யூதா தான் பெரிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, நீ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தானே, இப்ப இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு நீ இன்னும் சப்போர்ட் பண்ற, ஓ ஆளுதான் இருக்கும், ஏன்னா எண்ணி பாருன்னு அவன் நினைச்சுட்டான், தோண்டிட்டான். உடனே இப்ப நம்ம யூத ஜனங்கள் அதிகமா இருப்பாங்க போல் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டான். அது யாருக்குமே விருப்பம் இல்லை. அங்க உள்ள தெற்கு திசைகளுக்கு விருப்பம் இல்லை, யோகாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன செய்ய என்ன அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? யூதா கோத்திரத்தில் எவ்வளவு பேரு, அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தில் எவ்வளவு பேரு என்ன ஆரம்பித்த உடனே என்ன செய்தாங்க? ஆண்டவர் கோபப்பட்டார். என்ன நடந்ததுங்க? என்ன நடந்தது? தாவீதுக்கு என்ன நடந்தது? 3 காரியங்களை என்ன செய்தார்? கொடுத்தார். ஒன்னு 70 அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் இறந்தாங்க வாசித்து பாருங்க. மூணு காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 3 காரியங்களை 3 வருஷம் பஞ்சம் தருவேன், பகைஞரினால உனக்கு பட்டயம் பின்தொடரும், கொள்ளை நோய். நீ இந்த காரியத்தை செய்வதற்காக இந்த 3 காரியங்களை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவன் பயப்பட்டான்.
70,000 பேருக்கு அந்த இடத்துல வச்சாங்க, பட்டைத்தலை விளத்தாட்டிட்டாங்க. அப்படின்னா அப்படின்னா பாருங்க பாருங்க, 70,000 பேர் மடிந்தார்கள். ஒரு மனுஷனால, அவனுடைய இச்சையினால, சாத்தான் அவன் உள்ளே புகுந்ததுனால, அவனுடைய இந்த ஜனங்களை என்ன அழைத்ததுனால 3 கண்டிஷன் பண்ணார். ஆண்டவர் விரும்பல, அதை செய்தது விரும்பல. அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறேன் பாரு. என்ன தண்டனை? 1, 3 வருஷம் உனக்கு பஞ்சம் தருவேன், பகைஞரின் பட்டயம் பின்ன தொடரும், கொள்ளை நோய், உனக்கு எது வேணும்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அதாவது சாத்தான் நம்ம உடம்புல விழுந்துட்டான்னா அப்படிதான் பேசுவான். இல்லை, கேளு கேளு, உனக்கு அந்த பட்டணம் வேணுமா, அந்த பெரிய வீடு வேணுமா, இந்த நகை வேணுமா, அதை யார் வேணும்னு கேளு சொல்லி ஆசைகள் உண்டாக்கிடுவான். இல்லையா? நம்ம அந்த பெரிய வீடு வேணும், அப்ப வந்து நீ வாங்க, நீ போய் லோன் போட்டு விட வருமா, லோனை போட்டு எடுப்பாங்க, கடைசியில் கட்ட முடியாம அதையே வித்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அல்லையா? உபத்திரம் பிசாசினால வரும். ஆசை இச்சைகளை நினைச்சுதான் தூண்டி விடுகிறான். கடைசியில் அவன் சொல்றான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன். கொள்ளை நோயினால 70 பேர் மடிந்தார்கள். கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன். பாருங்க, அவன் வேதனைப்படுறான். ஐயோ, நான் இதை சொல்லி நினைச்சிட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டுட்டே, கொடிய இடுக்கணில் நான் சிக்கிக்கொண்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுதான். ஆண்டவர் இந்த 3 தண்டனை என்ன செய்தாரு? கொடுத்துட்டான், தவிர்க்க விடலை. காரணம், அவன் செய்த பாவம். இந்த உபத்திரம் எதனால வந்தது? பிசாசினால் வந்தது. அப்படின்னா அப்ப பிசாசினால உபத்திரம் வரும். அப்புறம் யோபுக்கு வருது பாருங்க. யோபு குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எப்படிப்பட்டவன்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுமான உத்தமன் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யார? யோபுக்கு ஒரு நல்ல யோபுக்கு ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ ஆண்டவரே கேட்கிறார், அவன் சுத்திட்டு உலகத்தெல்லாம் சுத்திட்டான், பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வரான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் அந்த உலகத்தை ஒரு சுத்திட்டு வரேன். இல்ல, அவன் சும்மா இருக்க மாட்டான். உலகத்துல யாரை பிடிச்சி உள்ள தள்ளாங்க, அவன் சுத்திட்டு வருவான். சுத்திட்டு வரான் அப்படிங்கிறான். அப்ப யோபுவை பார்த்தாயோன்னு கேட்கிறாரு. அவன் பார்த்தேன், நீ நினைச்சது நல்லா ஆசீர்வச்சிருக்கிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாபலனும் இருக்கிறான், அவன் மேல கையை வச்சு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு அனுமதி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அவன் உயிரை மட்டும் எடுக்காத வேற என்ன சோதிச்சு பாரு, அவன் தெரிச மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட, அவருக்கு விசுவாசத்தோட சொல்லிட்டாரு. விசுவாசம் நினைச்சுட்டான், கையை வச்சுட்டான். அல்லேலூயா. எவ்வளவு உத்தரம் பாருங்க, எவ்வளவு உத்தரம். ஆனா அவன் நினைச்சான், என்னை கொண்டு போட்டாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் என்ன சொல்ல மாட்டானா? யோசிப்பு எப்படி இருப்பேன்? நம்பிக்கை கொண்டு போட்டா நம்பிக்கையுடையா இருந்தான் இல்லையா? கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு இல்லையா? ஆனா ஒவ்வொருத்தரத்தை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போய் வேறையோடு இருக்கிறான். இல்லையா? எல்லாத்தையும் இழந்துட்டா கூட பரவாயில்ல. அந்த வீட்டில் ஒரு வார்த்தை சொல்றாங்க பத்தியா, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. என்னது? ஆமா, தேவனுடைய நாமத்தை தூஷித்து விட்டு செத்து தோல, நீ இருந்து என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? நாய் நக்குது, எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் போயாச்சு, நீ நான் தான் இருக்கிறோம், இருந்து என்ன விளத்துக்கு நீனு செத்து போ அப்படின்னு சொல்லிட்டான். இல்லையா? அப்ப பாருங்க, அந்த பிசாசின் அளவை எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன செய்யறான்? உபத்திரத்துக்குள்ள வந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரு சிலர் பார்க்க, பேதுருக்கு யோபுக்கு வந்தது, பேதுருக்கு உத்தரவு வந்தது. எப்படி? சீமோனும் இது கோதுமை சுலகினால் பிழைக்கிறதுக்கு போல சாத்தான் உங்களை பிழைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றீங்களா? பேதர் ஏற்கனவே மரளிக்கிறாள், இப்ப என்ன சொல்றாரு? பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படியா? கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைச்சு எடுத்துருவான். என்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டான். யோபு குறித்து உத்தரவு வாங்கின மாதிரி இங்க இயேசுகிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டான், புகுந்தான் அப்படி சொல்றாரு. அப்போ அதனால அவருக்கு என்ன உத்தரவு வந்தது பார்த்தீங்களா? பேதுருவுக்கு இல்லையா? அவன் தைரியமா இருக்கணும். அதுக்காக தான் அவர் ஆண்டு சொல்றாரு, உத்தரவு வாங்கிட்டா உத்தரவு வந்துடும், தைரியமா இரு அப்படின்னு சொல்றாரு.
ஈதோஸ் காரியத்தினால உபத்திரம் யாருக்கு வந்தது? ஈதோஸ் காரியம் உபத்திரம் யாருக்கு வந்தது? இயேசுவுக்கு வந்தது. இல்லையா? அவர் எப்படி ஆண்டவரோடு பழகினவன், ஆண்டு செய்த அற்புதங்களெல்லாம் பார்த்தவன், அவர் சொன்னா உனக்கு 30 காசு வேணுமா 300 காசு வேணுமா, ஒரு தூண்டில போட்டு ஒரு வெள்ளி காசத்தை எடுத்தவர். எங்க தூண்டில் போட்டு வெள்ளி காசு எடுத்தவர் யாரு? எங்க எங்க எடுத்தாங்க தூண்டில் போட்டு வெள்ளி காசு? மீன் வாயிலிருந்து எடுத்தாங்க. இல்லையா? அப்படிப்பட்டவரு இந்த 30 காசு அவர் கொடுக்க மாட்டாரா? இந்த 30 காசுக்கு ஆசைப்பட்டு தான் இங்க போயிட்டான், நுழைஞ்சிட்டான். எப்ப அந்த அழகா சொல்லிருக்கா இல்லையா? அவன் எல்லாரும் என்ன செய்றாங்க, நற்கறேன் அந்த அவங்க என்ன செய்யறாங்க, ராப்போஜனம் எடுக்கிறாங்க. அப்ப பார்த்து வாரான் பிசாசு யூதாஸ்குள் நுழைந்தான், அவனே புரட்டு போயிட்டான். அந்த ஆசை வந்துட்டு, ஆசை வந்தனால அவனுக்கு உபத்திரம் வந்து விட்டது. உபத்திரம் வந்தனால கடைசியில் என்ன செய்யறான், தூக்கு என்ன செய்யறான், தூக்கு தொங்கிட்டு என்ன செய்தான், வயிறு ஒழிச்சு செத்து போனான். இல்லையா? பாருங்க, உபத்திரம் வந்து பிசாசினால உபத்திரவம், பிசாசினால உபத்திரம். சரி, இனி இது பிசாசின யோபுக்கு இப்ப 4 பேருக்கிட்ட பார்த்தோம். இப்போ வேற யாரால உபத்திரம் வரும்? பிற மனிதர்களால் உபத்திரம். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, மனைவினால, கணவனால வர்த்தம் செய்யும், பிள்ளைகள்னால உபத்திரங்கள் வரும். அப்ப இது பிற மனிதர்களால் உபத்திரவங்கள் வரும் இல்லையா? அப்போ இங்க பாருங்க, எகிப்தியரின் பார்வோன் இஸ்ரவேலுக்கு உபத்திரமாக உபத்திரம், எகிப்தின் பார்வோனால் இஸ்ரவேலுக்கு உபத்திரம். என்ன உபத்திரம் வந்துச்சு இஸ்ரவேலுக்கு? செங்கல் அறுத்தாங்க. கடைசியில் எழுதிட்டான், செங்கலை அறுக்கிறதுக்கு வேண்டிய பொருட்களையும் நீங்க தான் செய்யணும், தேடணும்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? பாருங்க, போய் அங்க போய் அடிமையாக நல்ல செழிப்பா போனவங்க, நல்ல செழிப்பா வாழ்ந்தவங்க கடைசியா அடிமையாக என்ன செய்தாங்க, ஆயிட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் மனிதர்களால் செய்து உண்டாகிறது. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களால் மோசைக்கு ஒவ்வொருத்தரும் அப்படி வருது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப பொறுமையோட சாந்தத்தோட மோசை வழி நடத்தி இருக்கிறாரு. அங்க போய் இறைச்சி இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லை. அவ எழுத்துல இருந்தா என்ன இறைச்சி கிடைக்கும், எங்கள்கிட்ட மன்னாவை மாத்திரம் சாப்பிட்டு வீட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இல்லையா? எங்களுக்கு எழுத்துல இருந்தா அப்படிப்பட்ட நன்மைகள் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் சொல்லி பல வகையில நெருக்கம் கொடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மலையில பார்த்துட்டு இறங்குக்கு முன்னால என்ன செய்தாங்க, யாரும் அந்த ஜனங்கள் எல்லாம் வழி நடத்திட்டான். எங்க வழி நடத்திட்டான்? சிலைக்கு சிலைகளுக்கு, அந்த சிலைகளுக்கு நேராக வழி நடத்திட்டான். அப்ப அந்த மோசைக்கு எப்படி இருக்கும் பாருங்க, இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தி வர ஒரு மனுஷனுக்கு உத்தரத்தை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஆனாலும் பொறுமையா இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப பிற மனிதர்களால் நமக்கு உத்தரவு வருது. சவுலினால் தாவீதுக்கு உத்தரம். தாவீது கோலியாத்தை கொன்று ஒரு பெரிய ஜெயத்தை சவுலுக்கு கொடுத்திருக்கிறான். வரும்போது பெண்கள் ஒரு உற்சாகமா பாடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. அவ்வளவுதான், இவ்வளவு போதுமே. உடனே அவனுக்கு இருந்துச்சு, ஆஹா, நம்ம ஒரு பெரிய ராஜா, கம்பீரமான ராஜா, அழகான ராஜா, எந்த ராஜா, ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கிறோம். இந்த ஆடு மேய்க்கிறப்ப ஒரு ஆளை அடிச்சுட்டேன்னு சொல்லி அவனுக்கு இந்த ஜனங்கள், நம்ம சித்த ஜனங்களை அவனுக்கு அவனை பாட்டி புகட்டுறாங்களே. இல்லை, வேற வந்துட்டு தாவீது கொண்டது எவ்வளவு? 10,000. அவ்வளவுதான். அதுல இருந்து அவனுக்கு என்ன செய்து பெரிய உபத்திரத்தை கொடுத்தான். அவனுக்கு வெட்டி குத்தி கொள்வதற்காக என்ன செய்யறான், ஈட்டியை எடுத்து தெளிவோத்தோட செய்கிறான். அவனை விரட்டி என்ன செய்யறான், எப்படியாவது கொண்டு போட வேண்டும் அலைகிறான். ஆகவே பிற மனிதர்களால் உபத்திரம் வருகிறது. அப்புறம் தாவீதின் மகன் அப்சலோம், தாவீதுக்கு எதிராக என்ன செய்யறான், மகனால உபத்திரம். அவன் ராஜாவா இருக்கிறான். அவன் காலத்துக்கு அப்புறம் நானா ராஜா நீ கேட்டுக்கேன் வாங்கிக்க, அது இல்லை. இப்பவே கொண்டுட்டா நம்ம இப்பவே என்ன செய்யலாம், நம்ம ராஜாவாயிடலாம் சொல்லி அந்த தகப்பனை கொள்றதுக்காக ஓடிடுறான். அவனும் காடு மலை நீ ஓடி பசி பட்டினி இனி அலைகிறத பாத்தீங்களா, ஒரு ராஜா அலைகிறத பாத்தீங்களா. அப்போ மகனாலே அவனுக்கு உபத்திரம். அப்படியா? அப்ப பிறகுங்கிற அருகில சவுலுடைய மகன் அப்சலோம்னாலே தாவீதுக்கு என்ன செய்யுது, உபத்திரம் வருது. அப்புறம் யூதாவினால இயேசுவுக்கு உபத்திரம் வந்தது.
பவுலினால இயேசுக்கு உபத்திரம் வந்தது. என்ன நடத்துறோம்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன் என்ன துன்பப்படுத்தினா? கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் தமஸ்குக்கு கொண்டு போய் வெட்டி கொள்றதுக்கு கொண்டு போறான் இல்லையா? ஆக பிடிச்சு கொண்டு போறதுக்கு அங்க கொலை நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு தான் ஓடுறான் வாங்க. அப்ப கிறிஸ்து இவனால யாருக்கு உபத்திரம்? ஆண்டவருக்கு இயேசுக்கு உபத்திரம். அதே பவுல் ஆண்டவர் பெரிய ஆளாக்கிவிட்டார். இல்லையா? இல்லையா? ஆமா. அப்புறம் யோசேப்புக்கு அவருடைய சகோதரனால் பெரிய உபத்திரம் இல்ல, தூக்கி கொண்டு போட்டாங்க. அவனுக்கு வரணும், நல்ல வரணும், நல்ல பல வரண வாடகை கொடுத்துக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவனும் என்ன செய்வான், அங்கே போய் அந்த மாதிரி செய்த குறைகள் எல்லாம் தகப்பன்கிட்ட சொல்லுவான். சரி, அது ஒரு உண்மை இல்லை ஆகிட்டான். ஆனா ஒருத்தரம் எப்படி இருந்தது? கடைசியில் அண்ணன் மாதிரி போய் பார்க்க போகும்போது குழிக்குள்ள தூக்கி போட்டான். குழியிலிருந்து எழும்பி அண்ணன் இஸ்மாயில்கிட்ட கொடுத்து வித்துட்டாங்க. அவன் கொண்டு பாருன்ற போத்திபார்கிட்ட கொண்டு அவன் கொடுத்துட்டான். அங்க போன இடத்துல போத்திபார்களுடைய மணியினால தவன் வடைகளை எழுதிட்டான். கடைசியில பழையபடி செயலுக்குள்ள போயிட்டான். அதையா? அப்போ பிற மனிதரால் நமக்கு என்ன செய்யுது? உபத்திரங்கள் உண்டு. எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், சொந்தக்காரன் பந்தக்காரன் நினைக்கிறோம். அநேக இந்த காரியங்களால, நிலத்தினால, கடன் தொல்லைனால அப்படியே நமக்கு என்ன செய்யுது? பிற மனிதர்களால் உபத்திரவங்கள், பேச்சினால, செயலினால, அவங்க பண்றது காரியங்கள்னால நமக்கு பிற மனிதர்களால் உபத்திரம் வருகிறது. சரி, இன்னும் ஒன்றை மட்டும் பார்த்துருவோம். நம்மாலே நமக்கு உபத்திரம் உண்டா இல்லையா? பிசாசு கொடுக்கிற ஒரு பக்கம், மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கிற உபத்திரம். அது இல்லாம நாமே நமக்கு உபத்திரத்தை செய்வோம், வாங்கிக்கிட்டோம் இல்லையா? யாக்கோபு 1:16 சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்முடைய இச்சையினாலே நமக்கு உபத்திரம் வருகிறது இல்லையா? நம்முடைய இச்சையினால, நமக்கு ஆசையினால, ஒரு பெரிய பேராசையினால நமக்கு என்ன செய்யுது? இச்சை உண்டாது. அந்த இச்சையினாலே நமக்கு என்ன செய்யுது? நமக்கு என்ன வருது? உபத்திரம் வந்து விடுகிறது இல்லையா? சரி, அப்போ பாவங்களுக்கு காரணம் எத்தனை வகையான பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்தை செய்யறதுனால நமக்கு என்ன செய்யுது? உபத்திரம் வந்து விடுகிறது இல்லையா? அது உதாரணமா பாருங்க, தாவீதை பாருங்க, யுத்தத்துக்கு போக வேண்டியவன் எங்க நிக்கிறான்? எங்க நிக்கிறான்? ஒப்படிகளை நிக்கிறான். இவன் போய் என்ன செய்யணும்? முன்னால நின்றுக்கணும். படைகள் போகணும்னா நம்ம ஒரு தலைவர் போனா தான் இவங்களுக்கு உற்சாகம் இருக்கும். வீரர்களுக்கு தலைவர்கள் பின்னாடி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் இருக்காது. ஆனா பல தளபதி போகிறது, தலைவர்கள் ராஜாவே போய் முன்னால நின்னாருன்னா என்ன சொல்லுங்க, அவ்வளவு வீரர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்துடும். ராஜாவே வந்திருக்காரு அப்படி தைரியம் வந்துடும். அப்ப முன்னால நிக்க வேண்டியவன் என்ன செய்யற? உப்பரி வேலை நின்று அங்க அந்த அம்மா குளிக்கிறத பார்த்துட்டு கடைசியில் அந்த பாவத்தில் விழுந்து கடைசியில் ஆண்டவர் கண்டிச்சுட்டாரு, அவங்க குழந்தையே எடுத்துட்டாரு இல்லையா? அப்ப அவருடைய சுய இச்சையினாலே செய்து நமக்கு உபத்திரம் வருது. நம்ம என்னுடைய இச்சைகளினாலே நமக்கு பலவிதமான உபத்திரங்கள் வந்துவிடும் இல்லையா? ஆசையினால, பொருளாசையினால வந்துவிடும். பல விதமான நம்முடைய நோய் நாள்களும் நமக்கு என்ன செய்யுது? உபத்திரங்கள் வந்து விடுகிறது. இது நம்மாலே நாமே என்ன செய்யறோம்? உண்டாக்கிக்கிட்டோம். அதே போல யூதாச பாருங்க, பல ஆசையினால் இருந்துட்டா உபத்திரத்தை அவனே வாங்கிக்கிட்டான் இல்லையா? ஆனா பிசாசு ஒரு பக்கம் இருந்தாலும் இவனால என்ன செய்ய முடியல, தட்ட முடியல. அம்மா இயேசப்பாவுடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய அதிகாரத்தை எல்லாம் பார்த்தவன் கூட தன்னுடைய இச்சையினால இருந்துச்சுதான் தன்னை மாய்த்து கொண்டான். ஆகவே உபத்திரவம் பிரதானியம் மனிதர்களால் வருது, நம்மால வருகிறது, பிசாசினாலும் வருகிறது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உபத்திரவம் இருந்தால் இந்த உபத்திரவம் நமக்கு எப்படி வருகிறது? என்ன உபத்திரம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உபத்திரப்படுறோம். இந்த உபத்திரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நமக்கு ஆண்டவர் உபத்திரங்களை அனுமதிக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் சொல்றான் 119:67, நான் உபத்திரப்பட்டதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்ன ஆயிட்டான்? ஒரு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறார். ஒரு பக்கம் சோதனைக்கு சோதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உண்மை நம்பிக்கை எப்படி இருக்குது, விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு பக்கம் சோதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மனம் திரும்பாத ஆட்கள், என்ன மாதிரி ஆட்கள்
இயேசுவே இல்லை, பிசாசு இல்லை, செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லி ஓடி 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 உனக்கு பட்ட பாடு என்ன? கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு 5 நாள் தான் உனக்கு வேலூருக்கு பண்ணி வச்சுட்டாரு. பாருங்க, நானே வாங்கி கொண்ட உத்தரவு இது இல்லையா? உத்தரவு எதுக்காக வந்தது? எதுக்காக வந்தது? என்னை மனம் திரும்ப செய்வதற்காக. அன்னைக்கு அப்படி வரல சொன்னா நான் என்ன செய்வேன்? மனம் திரும்பி இருக்க மாட்டேன். ஆண்டவரே வந்து அவர் இயேசுன்னு சொல்ல வச்சு அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கட்டளை செய்ய ஊழித்து செய்வதற்கு ஆண்டவர். அப்ப மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக செய்றாரு? கஷ்டத்தை, உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப சங்கீதம் என்ன சொல்றான்? 48:10 சொல்றான். இது சங்கீதம் 119 சொல்றான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வேதத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்புங்க நம்ம மனம் திரும்பினா தான் முடியும் இல்லையா? நான் வேதத்தையும் வாசித்தது கிடையாது, ஆலயத்துக்கும் போனது கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மகனை ஒரு மாசம் ஒரே நாள்ல வாழ்ந்து வைத்தோட்டத்தில் அந்த ஒரு மகனை எடுத்துட்டார். 10 மாத பையனை மறுநாள் ஞானசானம் அதுவரை கொடுக்க முடியாம எடுத்துக்கொண்டார். அப்புறம் தெரியுது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன். வேதத்தை மறந்தேன், என் பிள்ளைய அவர் மறந்துட்டார். இல்லையா? அப்ப பாருங்க, நமக்கு நம்மை திருத்துவதற்காக, நாம மனம் திரும்புவதற்காக என்ன செய்வது? அவர் அன்றது இந்த உத்தரவத்தை விதிக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட சமயங்களில் நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். உன்னால் பரிசுத்தப்படுத்துவதற்காக என்ன செய்றாரு? அவர் நம்ம உத்தரத்தை கொடுக்கிறாரு. நம்ம புதிதாக ஒருத்தர் இந்துல இருந்து அல்லது எந்த மதத்தில் இருந்து அவர் வந்தாருன்னு சொன்னா முதல்ல ஒரு செழிப்பாக்கிடுவாங்க. நிறைய அதுக்கு ஆதாரம் சொல்லலாம். நிறைய செழிப்பாக்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? உத்தரத்தை கொடுப்பாரு. ஏன் இந்த உத்தரத்தை கொடுக்காரு? இவன் எப்படி இருக்கிறான், ஸ்ட்ராங்கா நிப்பானா, ஓடிடுவானா, பின்னால ஓடிடுவானா என்பதுக்காக அந்த உத்தரத்தை கொடுக்கிறார் இல்லையா? நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நல்ல நல்ல உபவாச கூறுகள் நடந்தது, எல்லாம் வந்தது, நல்ல செழிப்பாக வந்தது. கடைசியில் ஒன்று அடி விழுந்தது. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸுக்கு வேனை ரெடி பண்ணி ஊராக போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு சர்வீஸ் பண்ணதுக்காக திருநெல்வேலி போயிருக்கிறேன். திருநெல்வேலி மேம்பாலத்தில் ஏறி வரும்போது எய்தாப்பால் வண்டி பட்டான ஒரே அடி அடிச்சுட்டான். சுக்குருவா போயிட்டு நல்லா நாங்கள் 3 பேர் இருந்தோம். 3 பேர் தப்புனா எங்களுடைய கூட வந்து ஒரு பாசருக்கு கை 3 துண்டை உடஞ்சி வச்சு, டிரைவருக்கு மொழி அடி உடஞ்சி அடுத்த சீட்டில் கிடக்கலாம். எனக்கு மட்டும்தான் அடி கிடையாது. அந்த மேலெல்லாம் கண்ணாடி துகள்கள் அப்படி நெருங்கி குத்துது. இங்கே பார்க்குறேன் டோரை காணும், அங்கே போனால் டிரைவரை காணும், அந்த பக்கம் வந்து கிடக்கிறான். அந்த மேம்பாலத்தில் பாருங்க, கொஞ்சம் அடிச்சு அந்த பக்கம் விழுந்துருந்தா நாங்கள் மட்டும் காரியில், அங்கே யார் கீழே யாரெல்லாம் நிறுத்துதாங்களோ அவங்களும் காரியாகி போவாங்க. ஆனால் பாதுகாத்தாரு. அப்ப இந்த நிலையில ஊழியத்துக்காக இந்த நேரம் வச்சோம்னா நொறுக்கி போடுவோம், அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சோதிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யறாரு? ஆண்டவர் சோதிக்கிறார். இவன் நிற்பானா, நிக்க மாட்டானா, ஓடிடுவானு பார்க்கிறாரு. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள பெல்லமா இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! நிச்சயமா நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். ஏசாயா 1:48 இதோ உன்னை புலமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறாரு. உபத்திரவத்தின் குகையில தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனம் மாறுவதற்காக, ஆண்டவரை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வதற்காக உபத்திரத்தை அனுமதிக்கிறார். அப்ப அந்த உபத்திரத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும் என்று சொல்கிறாரு. 2வது, மனம் திரும்புவதற்கு மாத்திரமல்ல, கனி கொடுப்பதற்காக. விசுவாசம் பேதுரு 1:7 நம்முடைய விசுவாசத்தை பட முடிகிறாரு. நம்ம யோபு 23 அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சோதித்த பின்பு நம்ம பொன்னாக விளங்குவதற்காக இருக்கிறாரு, அவர் சோதிக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே நம்மை மனம் மாறுவதற்கு, அந்த ஆண்டோடைய பாதத்தில் உறுதியாய் நிற்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் சோதிக்கிறாரு. அந்த பொறுமையை உண்டாக்க யாக்கோபு 1 சொல்றாரு, உபத்திரத்தினால நமக்கு பொறுமையை உண்டாக்குவதற்காக என்ன செய்றாரு? சோதிக்கிறாரு. பாருங்க, மனம் திரும்புவதற்காக நம்ம என்ன சொல்லுங்க, அவர் சோதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய நிலை எப்படி நிற்கிறோம், எப்படி விசுவாசத்துக்குள்ள வருகிறோம் என்பதை சோதிப்பதற்காக என்ன செய்றாரு? அவர் உபத்திரத்தை கொடுக்கிறாரு. பாருங்க,
ரெண்டாவது கடைசியா ரோமர் 5 உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள பலமா வந்தாச்சா, நம்ம ஆண்டவருக்குள்ள உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவரை மேன்மை பாராட்டுவதற்காக, ஆண்டவரிடம் பலமா இருப்பதற்காக என்ன செய்றாரு, உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்றாரு, அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ரோமர் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும். உபத்திரத்துல நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லையா? அதான் சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் நம்பிக்கையா இருப்பேங்கிறான். எத்தனை உபத்திரங்களை இருந்தாலும், நோயினால வரலாம், பண கஷ்டத்தால நோய் வரலாம், எந்த விதத்திலாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் நம்ம பொறுமையாகவும் சந்தோஷமாக இருப்போமானால் கர்த்தர் நினைச்சுவாரு, நம்ம நினைச்சாரு, அவர் உயர்த்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சையோடு இருக்கணும். ஆண்டவரை எவ்வளவு சோதனை வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இருக்காரு. நம்ம பொறுமையாய் இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் மேல் அந்த வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:36 கிறிஸ்து உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயம் கொடுக்கிறதா இருக்கோம். எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம அவர் மேல அன்பு உள்ளவர்களாக இருக்கோம். அவர் நம்ம மேல அன்பு உள்ளவராக இருக்கிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், மரணத்திலிருந்து தப்புவித்தார் என்று 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது. இந்த உபத்திரத்திலாம் நம்ம என்ன செய்றாரு, அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, எகிப்திலிருந்து பாடுபடும் போது ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து. உபத்திரத்தை அவர் யாரு என்ன செய்றார், ஆண்டவர் நம்முடைய உபத்திரத்தை ஆண்டவர் செய்றாரு, பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, ஆளோட்டிகள் யுத்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன். நம்ம உபத்திரத்தில் நம்ம கொடுக்கிற அழுகையை சத்தத்தை என்னது அவர் கேட்கிறார். அவர் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நாம படுகிற வேதனையை அவர் என்ன அறிந்திருக்கிறேன். அப்ப உபத்திரத்தை பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. எகிப்தியரின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுதலையாக்குகிறார். சும்மா விடல, கடைசியில் விடுதலையாக்கி விடுகிறார் நம்மை. ஆமாம், ஆண்டவர் நம்மை பார்க்க, நம்முடைய வேதனைகள் உபத்திரங்களை அவர் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை பார்க்க, உபத்திரத்தை பார்க்கிறாரு, நம்முடைய கூக்குரலை கேட்கிறாரு, உபத்திரத்தை அறிந்திருக்கிறாரு. அந்த உபத்திரத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களால் நமக்கு உபத்திரம் வந்தா வசனம் சொல்லுகிறது, உபத்திரத்திலிருந்து உபத்தை அற்பமா எண்ணாமலும் அழுக்காமலும் தம்முடைய உபத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறாரை கேட்டார். நம்முடைய உபத்திரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் இருக்கிறாரு, நம்ம அவர் கேட்டுள்ளார் சொல்லப்படுகிறது. இன்னொன்று 2 தெசலோனிக்கேயர் உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்கு தேவன் உபத்திரத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்க படுகிற எந்த உபத்திரமானாலும் சரி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய உறுதியா இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உலகத்தை நான் ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார் தெரியுமா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன் என்று சொல்ல. எப்படி ஜெயித்தாரு, எப்படி ஜெயித்தாரு? உலகத்தை நான் ஜெயித்தேன். அவர் எப்படி ஜெயித்தாரு சொல்லுங்க? உலகம் என்ன? மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் கண்களின் இச்சை, இதான் உலகம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த உலகத்தை அவர் ஜெயித்தேங்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அந்த உபத்திரம் ஆண்டவருக்கு வந்தது. அவர் இந்த உலகத்தை என்சாரு ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். திடன் கொள்ளுகிறார். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறாரு. எப்படி ஜெயித்தாரு? பிசாசு அவர்கிட்ட சோதிக்கிறான் இல்லையா? அந்த கண்களின் இச்சை பார்க்கறத என்ன சோதிக்கிறான்? இவ்வளவு இடத்தையும் பார், உமக்கு தான் தந்திருக்கிறேன், தரப்போறேன்
இல்லையா? இந்த பங்களெல்லாம் உங்களுக்கு தான், இதெல்லாம் உங்களுக்கு தருவேன், நீ என்ன செய்யணும், என் காலில் வந்து கும்பிட்டு நான் செய்வேன், இந்த தந்துருவேன்னு சொல்றாரு. இல்லையா? அப்படியா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இந்த ரொம்ப பசியோடு இருக்கிறீர, இந்த அப்பத்து கல் என்ன செய்யும், அப்பமாக்கி சாப்பிடுமே அப்படிங்கிறாரு. உடனே வசனத்தால் என்ன செய்றாரு, இது அப்பத்தினால அல்ல என்ற ஒரே ஒரு வார்த்தையான படைப்பான் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை கொண்டு அதையும் சொல்ல முடியல. இல்லையா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பெரிய கோபுரத்தில் விட்டுட்டு நீ தாழ குவியும். உங்களுடைய நீர் உங்களுடைய தேவை என்ன செய்வாரு, தூதர்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டாரு அப்படிங்கிறான். அப்ப உடனே எங்க அதை குதிச்சுட்டாரா? இல்ல. இல்லையா? இப்ப அண்ணன் என்ன சொன்னான், உன் தேவனாகிய கர்த்தரை செய்யாத, பரிசுகளை சோதிக்காத. இல்லையா? அவங்க வார்த்தையோட இருந்தாரு, ஜெயிச்சுட்டா. அப்போ அவர் மாம்சத்தை ஜெயித்தார், கண்களின் இச்சை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். இந்த மூன்றுக்குள்ளேதான் அந்த ஓத்திரம் அடங்கி இருக்குது. இந்த மூன்றும் வரும்போதுதான் நமக்கு ஓத்திரம் வருது. கண்களின் இச்சையினால ஓத்திரம் வருது, மாம்சத்தின் இச்சையினால ஓத்திரம் வருது. இல்லையா? அப்படி ஜீவனத்தின் பெருமையினால ஓத்திரம் வருது. இதான் ஓத்துறோம். அப்ப கண்களின் இச்சை என்னன்னு, மற்றவங்களை பார்க்கிறோம், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறோம், மற்ற பார்த்து அவன் இப்படி ஆயிட்டானே, நாமையும் இப்படி தாழ்ந்து கிடக்குமேன்னு பார்க்கிறோம். இல்லையா? பார்த்த உடனே கண்கள் எனக்கு அங்க போகுது, இச்சை போகுது, அழகை பார்த்து போகுது, இல்லை நகையை பார்த்து போகுது. இன்னைக்கு தங்க மயில் இன்னைக்கு இலவசமா கொடுக்குறாங்க, யோ நீர் இருக்கிறையா, தங்க மயில் நிறைய டொனேஷன் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்களே, ஒரு நகையை வாங்கிட்டு வாங்கியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டமா சொல்லிடுவாங்க. இல்லையா? அந்த அந்த அம்மா போட்டுக்கிற நகை எவ்வளவு தொங்கிட்டு கிடக்கு, ஒரு செயினை போட்டு அழிக்கிட்டல நானும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லையா? அம்மா சொல்லிடுவாங்க. அதுவும் பார்த்துலாம் அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிக்கிறாரு அவரு, நீ என்னையா சம்பாதிச்சுக்கிறா? உடனே இவர் என்ன லோனை போட்டு வீட்டை கட்டுவாரு, ஆண்டாமி கட்டுவாரு. முதல்ல என்ன லஞ்சம் வாங்கி நிறைய கட்டிப்பாரு, லஞ்சம் மாட்டிக்கிடுவாரு. இன்னும் கட்ட முடியாது, வீட்டை கட்ட முடியாது, பணம் அடைக்க முடியாது, கடைசியில் ஏலத்துல இருந்து நிற்கும். இல்லையா? ஓபத்துறோம், அந்த கண்களின் இச்சையினால வர ஓபத்துறோம். இல்லையா? அப்படிதான் மாம்சத்தின் இச்சைக்கிறது நம்ம உலக பிரகமான நம்முடைய இச்சைகள், ஆசை இச்சைகள். மாம்சத்தில் சாப்பாடு பெரியர், சாராய பெரியர், இது எல்லாம் நமக்கு இச்சை. இல்லையா? நல்ல சாராயம் சாப்பிடுறது, நல்ல பிராண்டி அடிக்கிறது, இதெல்லாம் வர்றதுனால அவங்க கடைசியில் என்ன செய்யுது, குடல்ல கல்லீரல் கெட்டு போயிடுறாரு. எங்க அண்ணன் இப்ப போன வாரத்தில் அப்படிதான் ஒரே தண்ணி அடிச்சு கடைசியில் கல்லீரல் கெட்டு போய் வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, செத்து கிடந்தான். திடீர்னு பெரியவன் வந்து பார்க்கும்போது ஆளு உயிர் இல்லை. அப்போ அந்த இச்சை, இது மாம்சத்தின் இச்சை. அந்த அம்மா அப்படிதான் இந்த கல்லை அதை பார்த்த உடனே என்ன ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த ஏவல் சாப்பிட்டுட்டா. கடைசியில் என்ன வெளியே போக வேண்டியது. இது கண்கள் இச்சை. ஆண்டவர் இதெல்லாம் ஜெயித்து விட்டார். உலகத்தில் நம்ம பெருமை, அரசியல் ஆயிரணும், அப்படி ஆயிரணும், பெரிய குபேரன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய அதிகாரி ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இது அவருக்கு என்ன இச்சை, இது என்ன இச்சை, உலகப்புறமான இச்சை. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் ஜெயித்துட்டேன், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், கண்களின் இச்சை ஜெயித்திருக்கிறேன், மாம்சத்தை இச்சை இருக்கிறேன், இல்ல ஜீவனத்தின் பெருமை இருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். நீங்களும் அப்படி ஜெயித்தீங்கன்னா உபத்திரம் உங்களுக்கு ஒன்னும் செய்யாது, நெருங்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரம் நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. போயா ராஜா இவர் சொன்ன மாதிரி, யோபு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் என்னை அவர் கொண்டு போட்டாலும் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லிடலாம். இயேசுதான் ஐயா, நான் என்ன சொன்னாலும் சரி, இயேசு விலகுற ஒரு பெரிய தெய்வம் இல்லை, அவரை விட்டு விலக போறதும் இல்லை. எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும் அது வரட்டும் ஐயா, நான் இயேசுவை விட்டு விலகி போறவன் அல்ல, இயேசுவை விட்டு விலகி போறவன் அல்ல. நீ வந்து பாரு, இயேசுவை விட்டு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இல்லையா? எவ்வளவு உபத்திரங்களை மிஷனரிமார்கள் பண்றாங்க பாத்தீங்களா? என்ன கஷ்டத்துல நிற்கிறாங்க. நம்ம வீடியோல பார்த்தோம். ஆலயத்தை உடைக்கிறது, சிலுவையை போய் உடைக்கிறது, அதுல வேற கொடியை கட்டுறது, எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இல்லையா? ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, நிலை நிற்கிறாங்க, பின்வாங்கி போகல. இல்லையா? பின்வாங்கி போகல. ஆண்டவருக்காக என்ன செய்றாங்க, அந்த உபத்திரத்தை தாங்கி கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்றாங்க, உழைக்கிறவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரத்துக்கு நீங்க ஓடி ஒழிக்க கூடாது, தெரியுதா?
உங்களுக்காக தான் ஆண்டு சொல்றாரு, எந்த உபத்திரம் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் இல்லையா? பின்வாங்கல. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து இந்த ஊழியத்தை நான் விடலை. எத்தனையோ இடங்கள் உபவாச கூட்டங்கள் நடத்திருக்கேன், எத்தனையோ பாடுகள். அப்போ இந்த போனட வந்தார்ல ஐசக்கிரியர் பாஸ்டர், அவரை களக்காட்டுக்கு கூட்டிருந்தேன், அந்த உபவாச கூட்டுவாரு. நான் காலையில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது காணிக்க கொடுக்கணுமே, இங்க உடனே இங்க வந்து எங்கேயாவது பண்ணிட்டு போலாமன்னு போறதுனால இங்க கூட்டம் முடிஞ்சு போயிட்டாரு. நான் போறேன், ஆளக்கானம் இன்னும் ஐயா பாஸ்டர் இங்கே அப்படின்னு அவள் போயிட்டாரு. அவங்க பார்த்தாரு, நீங்க வரல போயிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் அங்க பார்த்தாதான் அவர் ஒரு பாட்டை பாடினாரு எங்க வீட்டில் இருந்துக்கிட்டு, திலங்கரம் பாட்டு, ஒரு பாட்டு, கைவிட்டாலையா அப்படின்னு. நான் உங்களுக்காக காத்துதான், நீங்க கைவிட்டுட்டு இங்கே போயிட்டு இல்லையா அப்படின்னாரு. ஆமா சார் தான் போயிட்டேன் அப்படின்னு. அப்படி நிறைய கஷ்டங்கள் வந்தா கூட அண்ணர் விட்டு விலகாத அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்தால் அந்த ஒவ்வொருத்தரையும் தாங்கக்கூடிய பலத்தை வைத்திருக்கிறார். அல்லையா? நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஒவ்வொருத்தரங்களை வளரலாம் அல்லையா? எல்லா ஒவ்வொருத்தரையும் நமக்கு நீக்கிறதுக்கு அவர் வல்லவலா இருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஒவ்வொருத்தரை காண்கிற தேவன், நம்முடைய கூக்குரலை அறிந்திருக்கிற தேவன், நமக்கு நம்மை பார்க்கிற தேவன், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்ற நல்ல விசுவாசத்தோட கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி விடுகிறார். எவரு கடனும் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக என்ன செய்றாரு? நடத்தி வருகிறார். வராதா இல்லையா? வராதா இல்லையா? வந்திருக்காரா இல்லையா? இருக்காது. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல முடியும். நிச்சயமாக எவ்வளவோ இன்னைக்கு இப்போ 3 நாளாக நாங்களும் என்ன செய்தோம், காரை மாற்றிட்டோம். அந்த கார் பழைய கார் தான், ரொம்ப நாளாக நல்லா இருந்தது. திடீர்னு அது இன்ஜின் வேலை வந்துட்டுது. அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சு நானும் சகோதரர் சிவபெருமானும் நான் யோசிச்சு என்ன செய்யலாம்னா, ஒரு இடத்துக்கு போக சார், அங்கே ஒரு வண்டி இருக்கும், போய் பார்த்து வாங்குவோம் அப்படின்னா பார்த்தோம், வாங்கினோம், கேட்டோம். இன்னைக்கு நல்ல வண்டியாக ஒரு ஆண்டவன் அமைச்சார் இல்லையா? ஊழியத்துக்கு நின்று போவோமோ, ஆட்கள் எடுக்க முடியாமல் போயிருமோ அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாதபடி அந்த வாகனத்தை தந்தார். இல்லையா? ஒருவரை நமக்கு வைக்க மாட்டாருங்க, யாரு கொண்டா நமக்கு உதவி செய்வாருங்க என்ற அறிவித்தில் சொல்றேன். அதனால சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு கொடுத்த அந்த கட்டத்தை கொடுத்த பணியை நம்ம செய்யணும். நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமாவது செய்யணும். அடுத்தவங்களை இந்த நோட்டீஸை பார்மானியாக கொடுக்கணும். வாங்குற நோட்டீஸை பார்மானியாக கொடுக்கணும். நோட்டீஸை படிக்கணும். படிச்சு பார்த்துருந்தா முந்தின மாசத்துல உள்ள எல்லா நோட்டீஸ் எடுத்து கொடுக்க மாட்டோம். ஒரு நம்ம குரூப்ல உள்ள ஆளுங்க தான் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க, இது போன மாதத்துல நோட்டீஸை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அப்படியா, இது போன மாசம் நோட்டீஸா அப்படின்னாங்களாம். அதே போல அந்தந்த மாசத்துல தூர போட்டுட்டு வரக்கூடிய அந்த மாசம் என்ன வருதோ அதை கொடுத்து அந்த கொடுத்து வாங்கம்மா வாங்கயான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கட்டி வச்சு கொடுக்குற நோட்டீஸ் அப்படியே கட்டி வச்சுக்கிட்டு அது அடுத்த மாசம் நான் கொடுத்து ஏன் அந்த பழைய நோட்டீஸ் சொல்லி கொடுத்துருவாரு. அதை திறந்து பார்த்துருந்தா வாசிருந்தா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், ஓ இது போன மாசம் இல்ல. ஆனா போன மாசம் இந்த நோட்டீஸ்ல இந்த ஊழியெல்லாம் வந்தாலான்னு தெரிஞ்சாதான் இது போன மாசம் நோட்டீஸ் தெரியும். அதை தேவையா பார்க்கணும். அதுவும் பார்க்கல, வேறையும் பார்க்கல, அந்த நோட்டீஸை கொடுத்தாச்சு அது விநியோகம் ஆகுது. அவங்க பார்த்துட்டு இது போன மாசம் நோட்டீஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆகவே நோட்டீஸை திரும்பி பார்க்கணும். கையில் கிடைக்கிற நோட்டீஸ் நம்ம இந்த மாதிரி கூட்டம் நடக்குது வாங்க அப்படி சொல்லும்போது நம்ம அது ஒரு சின்ன ஊழியமாக இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவார். இல்லையா? நம்ம செய்வதற்கு என்ன செய்யக்கூடாது? தயங்க கூடாது. இன்னைக்கு பால் வாங்கி ரொம்ப சுகமில்லாம இருந்தாரு. ரொம்ப வாந்தி, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர், பௌத்த மதத்தில் தீவிரமான ஆளு. அப்ப அவரு ரொம்ப சுகமில்லாம வதங்கி போய் கிடக்கும்போது அங்க வேலை பார்த்த ஒரு சின்ன பிள்ளை, ஐயா என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவங்ககிட்ட கொண்டு போய் ஜெபம் பண்ணா, நீ போய் ஜெபம் பண்ணீங்களா அவங்க சுகமாயிரும் அப்படி இருக்காரு. இவர் எரிஞ்சு விழுந்துட்டாரு. நீ யார்கிட்ட சொல்றா? நான் பௌத்த மதத்தை சேர்ந்தவன், ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணுவான், முடியாது சொல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு. இன்னும் அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. உடனே அந்த அம்மா பழபடி, ஐயா நீங்க தயவுசெய்து வாங்க, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணா உங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்பவும் இந்த வார்த்தையின் மேல் பேசக்கூடாது என்கிட்ட அப்படி நீ விட்டாரு. ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு வந்தாச்சு, இது இவரால் தாங்க முடியல. அதனால நம்ம அந்த அவருக்கும் ஐயோ இந்த ஒரு உயிர் பெயருமே, நம்ம பாஸ்டர்ல இருந்து இந்த ஒளிக்காலில் வந்து ஜெபம் பண்ணா சரியாயிருமே, இப்படியாவது கூப்பிட்டு போவோமே அப்படின்னு அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது,
நம்ம விடாம கடைசியை கூடுது, ஐயா நீ கண்டிப்பா வாங்கியா வந்து ஜெபம் பண்ணுங்க, அல்லது அவரை கூட்டிட்டு வரையா நான் ஜெபம் பண்ணலாமான்னாரு. என்ன நீ செய்து போ அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டாரு. இந்த அம்மா சின்ன பிள்ளை ஓடி போய் அந்த பாஸ்டர் கொடுத்தது, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இருக்கு ரொம்ப சோமலாம் சீரியஸா இருக்கிறாரு, சோகமாகட்டும் நீங்க வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு நல்லா சோகமாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் சாரு ஆதாயப்படுத்தாரு இல்லையா? அப்போ எவ்வளவு லட்சக்கணக்கான ஆட்கள் ஆதாயப்படுத்தினாலும் அவருக்கு லட்சம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை? அந்த பிள்ளை அந்த மகளுக்கு ஆத்மா எவ்வளவு ஆக வேண்டி இருக்குது? எத்தனை வாய்ப்படுத்துவீங்களா? 1,01,000 சரிங்க. அவரு லட்சம் ஆயத்தப்படுத்தினாலும் ஆத்மாக்கள் சேர்த்தாலும் யாரால? அந்த பிள்ளையால தான். அப்போ இவளுக்கு என்ன 1,01,000 இவளுக்கு இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்களா? அவர் சின்ன ஊழியம் தான், அதில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க. அப்படி நீங்கள் பக்கத்தில் படித்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்கிட்ட சொன்னீங்கன்னா, பையன்கிட்ட சொல்லி நீங்கள் ஐயா வா அப்படி கூட்டத்துக்கு வா, அப்படி படி, வேதம் வாசி, புக்குகளை வாசி அப்படின்னு நீங்கள் சொல்லி சில பையங்களை மாட்டாங்கன்னா மிஷனரியா போயிடுவாங்க இல்லையா? மிஷனரியா போயிடுவாங்க, ஊழியத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்காங்க. ஆக நாம அந்த சின்ன ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும், மறந்துடக்கூடாது. ஆமா, அந்த என்ன ஒவ்வொருத்தர் இருந்தாலும் சரி, நம்ம சொல்லும் போது ஒவ்வொருத்தர்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சொல்லி எழுத்து பேசிடலாம். போமா சொல்லி பார்த்து போன்னு சொல்லிடலாம், போட்டோம் நீ போமான்னா இதனால வாமா அப்படிமா இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லும்போது நீங்க போமாம்பா, அப்புறம் 10 நாள் கழிச்சு இருந்துவான், அல்லது ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் ஏமா வாமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கூடுவோம் இல்லையா? இல்லையா? அதனால நம்ம எப்படி ஆகிலும் செய்யணும், அவனுடைய ஊழியத்தை செய்யணும், சிறியளவு செய்யணும். இந்த உபத்திரம் வந்தாலும் அதை விடக்கூடாது இல்லையா? நம்ம உபத்திரம் எது இருந்தாலும் ஆண்டவர் உபத்திரத்திலிருந்து விடுதலாக்கி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார் இல்லையா? விசுவாசிக்கலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ள அந்த மனிதன் நாளுக்கு நாள் பொய்யாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ள அந்த மனிதன் நாளுக்கு நாள் பொய்யாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் தேடுகின்றோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோ. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ.
கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோ. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோ. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. மகிமையின் தேவ ஆவிதமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள், சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள், சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசான உபத்திரவம். இது இந்த உபத்திரம் எங்கே போய் முடியுது பாருங்க. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். நம்ம ஒவ்வொருத்தர் எதுக்காக தாங்கிக்கிட்டோம், எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசையினால அதை தாங்கிக்கிடுவோம். அந்த விசுவாசத்தினால தாங்கிக்கிடுவோம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு உபத்திரத்தால நீங்க நெருக்கப்பட்டால் அது பெரிய பாக்கியமாக நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த உபத்திரம் வருவது நம்மை மனம் திரும்புவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்ப்பதற்கு, நம்ம விசுவாசத்துல பொறுமையா அந்த நெருக்கத்துல அந்த உபத்திரத்துல பொறுமையா இருந்து சந்தோஷமா இருக்கிற பார்க்கிறதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்படிப்பட்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்யற அந்த உபத்திரத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார், கேட்கிற தேவனாய் இருக்கிறார், பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக நீ எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல நாம் தலை நிமிர்ந்து இதுக்கு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நம்ப சொல்லுவேன், சிலர் நாங்களே அந்த தெருவில் வரும்போது ஏழைன்னு சொன்னவங்க, ஏய்னு சொன்னவங்க உண்டு, சார்னு சொன்னவங்க உண்டு, பணம் கொடுக்காம இருக்கும்போது ஏய்னு சொன்னவங்க உண்டு, இப்படி எல்லாம் அவமானப்பட்ட இடத்துல உண்டு. அதே இடத்துல இன்னைக்கு போகும்போது சொல்றாங்க, ஐயா வாங்க சார், வாங்க, நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கீங்க, நீங்க கேள்விப்பட்டேன் சார், வீடெல்லாம் கட்டிட்டீங்களாமே, கார்லாம் வச்சுக்கலாமே. அவங்க சொல்றது நம்ம கேட்கிறாங்க, ஆமா ஐயா எல்லாம் கத்தடி கிருவை ஏசப்படி கிருவின்னு சொல்லிட்டு போவோம். அப்படி யார் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க முன்னால் இன்னைக்கு நமக்கு தலைநிமிர்ந்து இருக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா. அவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சார் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு நான் பரப்பாடி முழுவதும் பரப்பிட்டு போயிட்டாரு. வெறும் 16,000 தான், 10,000 கொடுக்கணும், அதுக்குள்ள வட்டி கொடுக்கணும். ஆனால் அவர் வட்டி கிட்ட கணக்கு பார்த்தா ஒரு 1 லட்சம் வந்துடும். அதை கணக்கு பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு.
எங்கள் மருமகளை வந்து இப்படி அவன் இங்கே பரப்பாயில்லைன்னு சொல்லி அளவுக்கு வச்சுக்கிட்டு சொல்லி ஏற்று விட்டார். சரி சொல்லிட்டு வரேன். கடைசியில் எனக்கு சம்பளம் வந்த உடனே அவர்கிட்ட போனேன். ஐயா உங்களுக்கு படம் உங்களுக்கு தாங்க சார் தாங்க சார்னாரு. 10,000 கூட 1000 வச்சு கையில் கொடுத்தேன். சந்தோஷம் வாங்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. எதுக்காக ஜெபம் பண்ண வயலில்னாரு. அந்த பக்கத்து வயலில் கேஸ் நடந்துட்டு இருக்கு சார், எனக்கு சாதாரணமாக முடியுது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஜெபம் பண்ணேன். மறுமாசம் என்ன வழியில் கண்டுமா சார் அந்த இடம் எனக்கு முடிஞ்சிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செவ்வாழை காய வெட்டி வந்தார். இல்லையா கொண்டு வந்து சார் அப்படின்னு ஆண்டவர் சார் எந்த இடத்துல விற்கப்பட்டமோ அந்த இடத்துல நம்மை மகிமைப்படுத்துவார். இல்லையா ஏசிட்டாங்களே பேசிட்டாங்களே, பொறுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இல்லையா இல்லையா அவை சோர்ந்துடாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் எழுதியும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா துதிக்கிறோம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் சொன்னது போல ஆண்டவரே, அவன் உபத்திரப்பட்டனால நெருக்கத்திலிருந்து விடுதலைப்பட்டான் ஆண்டவரே. யோபு ஆண்டவரே எத்தனை அல்ல நெருக்கத்தில் இருந்தாலும் கூட, அவரை கொண்டு போட்டாலும் கூட அவரை நம்புவேன் என்று எவ்வளவு விசுவாசத்தில் இருந்தாரோ அது போல ஆண்டவரே எங்களுடைய நெருக்கப்படுகிற காலங்களிலே, தகப்பனை ஒடுக்கப்படுகிற காலங்களிலே, மற்றவர்களால் இகழப்படுகிற காலங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையோடு இருக்கிறதை செய்யுங்க ஜெபிக்கிற ஐயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியிலே அல்லப்பா தாவீது ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரே. அவன் மனம் திரும்பினான் ஆண்டவரே. பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாத ஆண்டு பாவத்தில் கண்ணீரோடு கெஞ்சிறதை எல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்களுக்கு மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு பாவத்தின் நிமித்தமாகவோ எங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே, பிற மனிதர்களால் எங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே, தகப்பனே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்களை அந்த உபத்திரத்தை பார்க்கிற தேவன் அப்பா. எங்கள் உபத்திரத்தை நீர் கேட்கிறது, எங்கள் சத்தத்தை, எங்கள் கூக்குரலை அப்பா நாங்கள் அழுது புலம்பி எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கப்பா. எங்களுடைய அலறலை இங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்கப்பா. எங்க கண்ணீரை காண்கிறதே அப்பா. உபத்திரத்தில் இருக்கிற எங்களுடைய கண்ணீரை காண்கிறதே ஆண்டவரே. துதிக்கிறப்பா, சோத்தரிக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகள் உபத்திரத்தில் இருப்பார்கள், ஆனால் இந்த நேரத்துடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உபத்திரவற்றலுக்கு ஆண்டவரே, உபத்திரத்திலிருந்து பின்னர் நீக்கி விடுதலை கொடுக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. எதனால் உபத்திரம் வந்ததோ, தகப்பனை பண கஷ்டத்தினால உபத்திரம் வந்ததோ, வேறு எந்த விதத்தில் ஆண்டவரே, நோயினால் உபத்திரமோ, பாடுகளினால் பிறகால் உபத்திரமோ, எப்படிப்பட்ட உபத்திரமாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீரப்பா. எங்களை காண்கிற தேவனா இருக்கிறையா. எங்களுக்கு மற்றவர்களால் உபத்திரம் கொடுப்பானால் உபத்திரவட்டனுக்கு உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கிறவனை அந்த உபத்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீரையா. அவ்வளவா எங்களுக்கு மேல அன்பு கூறுகிற கர்த்தர் ஆண்டவரே, தகப்பனே மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட எங்களை மன்னியும். எங்களுடைய பாவங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்குமானால், நாங்கள் இப்போ செய்த பாவமோ, இதற்கு முன்னால் செய்த பாவமோ, அல்லது எங்கள் முன்னோர்கள் செய்த பாவமோ, அக்கிரமோ, சாபங்களோ இப்போதே நீர் சுமந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீ எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டீரே ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தீரே ஆண்டவரே. அப்பா மன்னியும் ஆண்டவரே. கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எரிந்து போடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து கத்தர் அல்லவா ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ஐயா. எங்க பாவங்கள் எரிந்து போடும், கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன்னு சொன்னீங்களப்பா.
கடன் ஆழத்தில் போட்டு விடுங்கப்பா. எங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பாரங்களில் இருப்பார்களானால் அந்த கடன் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி கொடுக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீ சம்பூர்ணர் ஆண்டவரே, நீ சம்பூர்ணர் ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யவான் ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யவான். உங்களுடைய பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் பாடுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாடுகளை நீ சுமந்திருக்கிறீர்களா? பாடுகள் இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவும். உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஐயா. இந்த பாடுகளின் விடுதலை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுடைய நோய்களை நீ சுமந்தீரல்லவா? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? நானே பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஐயோ யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு கண்ணீர் வலிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது இறங்குமல்லாக ஜெபிக்கிறேன் என்றவரே. தகப்பனே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய சோமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் உச்ச தலைவரை இறங்கட்டும் ஆண்டவரே. ஜப குறிப்பு கொடுத்துக்கிற பிள்ளைகள் பாடுகள் மத்தியில இருக்கிற, எங்களுக்கு வேதனையின் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி அப்பா கூகுளிட்டு எழுதி கொடுத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குமல்லாக ஜபிக்கிறோம் ஐயா. உனக்கு சோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் கிரியினாலே கைகள் ஆளுகின்றது, பைக்கு ஓட்ட முடியவில்லையே என்று சங்கராய்க்கு ஆண்டவரே ஒரு பரிவுள்ள சுகம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு பிசாசின் கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். பிசாசின் கட்டுகள் நொறுக்கிட்டு விடும். கட்டுகிறோம் ஆண்டவரே, கட்டுகிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை அடைங்க. நீ தூரத்திற்கும் சமூகத்திற்கும் நீ தேவனாய் இருக்கிறபடியால் அந்த தூரத்தில் இருந்த அந்த மகளுக்கு ஆண்டவரே அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் கல்லூரிக்கு செல்ல உதவி செய்வீராகப்பா. உனக்கு நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. உனக்கு சோத்திரம் ஆண்டவரே. பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளப்பா, தூர இடத்திலிருந்து எங்களுக்கு சுகப்பிரசவம் கொடுக்க வேண்டும் ஆண்டோட கேளுங்க சொல்லாதப்பா. அமெரிக்காவில் இருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல போல சுகத்தோடு ஆண்டவரே, எந்த விதமான வரவுகள் இல்லாதபடியேப்பா அப்பா நல்ல சுகத்தோடு அப்பா நல்ல குழந்தை பெற்றோருக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா ஜெப குறிப்புகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க. கடன் பாரங்கள் அகன்று போகட்டும்பா, கடன் பாரங்கள் அகன்று போட்டும், நோய் நீங்கட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, யூடியூப் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் ஒரு கண்டுகொண்டு ஆண்டவரே, அதை சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. ஆம், இயேசுவை அறிந்து ஆண்டவரே பாவ சேற்றில விழுந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மீட்டு எடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த செல் மூலமாக வருகிற எல்லா விதமான அசிங்கங்களையும் அகற்றி போட முடியாத அந்த பிள்ளைகள் பார்க்காதபடி ஆண்டவரே அவருக்கு ஞான இருத்தை இங்கே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உனக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் வாகனங்களில் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பாதுகாப்பு கூட கூட ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. அருமையான சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்கு என்று எந்த விதமும் நோய்கள் வராதபடி ஆண்டவரே நீ சுகம் கொடுக்க முடியாத, பலம் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீ சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நீ சிறு பிள்ளை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். ஞானத்தையும் அதிக வேகத்தையும் கொடுக்கிற கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயது கொண்டு உம்முடைய வசனங்களால் நினைந்திருக்கிறதை செய்வீராக தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, துதிக்கிற ஐயா. தகப்பனே, அருமையான ஒளிக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, அங்கே இருந்து தகப்பனே ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரே
தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிசுகளை ஆண்டவரை கொண்டு வருகிறதை அறிகிறப்பா. அப்பா, ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே வசனங்களால் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆகமங்களும் ஆண்டவரை கற்றுவர நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீ செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரம் பிள்ளைகளை தோழட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. வேத அறிவை அறிந்து கொள்ள உதவி செய்வோம்ப்பா. அதற்காக பிரயாசப்படுகிற அன்பு சகோதரர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரி எபிரேசர்களுக்கு தாயாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, நல்ல பாடுகள் இல்லாதபடி உங்களை சித்தப்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான தொழிலாளர் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பம் முழுவதும் நேசிக்கிறது ஆண்டவருடைய ஊழியர்களை செய்கிற மகனாக இருக்குது அறிகிறப்பா. தேவைகளை சந்திங்க. அருமையான சார்க்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்காக, தாயாருக்காக, தகப்பனாருக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வாகனங்கள்ல போகும் வரும்போதும் ஆண்டவரே உங்களுடைய கரம் அப்பா வழிநடத்தணும் ஐயா. உங்களுடைய சமூகம் முன்னும் பெண்ணும் சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. மிக பிரயாசப்பட்டு கிதியின் ஊழியத்துக்காக ஆண்டவரை பிரயாசப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொரு அப்பா ஆலயங்களுக்கும் சொல்லும் பொழுது உங்களுடைய கரம் கொள்ளவே இருக்கட்டும் ஐயா. வாகனத்தை ஒவ்வொரு பயிலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறையா. தகப்பனே, இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரை உதவி செய்கிறார் சிவபெருமாக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, மகனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. தேவைகளை சந்திங்க. நீர் எந்த வல்லமையோடு ஆண்டவரே கடந்த நாட்களில் உதவி செய்து உயர்த்தினீரோ அதே போல மீண்டும் உயர்ந்து பெருக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே உதவி செய்கிற அப்பா ஆளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. உற்சாகப்படுத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் இருபத்தி இங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிற உழைக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெருமையோடு அனுப்பாதபடி என் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரப்பி அனுப்புங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. என்னென்ன தேவைக்காக ஆண்டவரே விடுதலைக்காக இங்க ஜெபித்தார்களோ அதை நிறைவேற்றி கொடுத்து சாட்சி வேற உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். அருமையான இடத்தை கொண்டு சகோதரர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தகப்பனே, பேதுரு படகை கொடுத்தால் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் பாபா. அதுபோல இந்த இடத்தை கொடுத்து அந்த அருமையான சகோதரருக்காக ஆண்டவரை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையை வாஞ்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உருவாக்கி கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் அப்பா. என் கேட்கப்படாத உண்மைகள் கேட்கப்படாத வேண்டுதல் இருப்புமானால் அவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்ள முடியாது ஜபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் நாங்கள் மீண்டும் ஒருவரை கண்டு மகிழத்தக்க சிலாக்கியத்தை நீங்க கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். எல்லா துதி கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் சகலவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.